விஜய்க்கு இப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்கு, நீ எதை வச்சு நீ சொல்ற? அப்ப நீ ஓட்டு பிச்சை வாங்குறதுக்கும், சீட்டு பிச்சை வாங்குறதுக்கும் இஸ்லாமியர்களை நீ தீவிரவாதி நீங்க போர்ட்ரேட் பண்ணி காட்டுறீங்களா ஒரு வார்த்தை. இவர்கள் வந்து ஒரு தேசிய லெவல்ல தெரிந்த முகத்தோடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. ஒய் பிரிவு சாதாரண பிரிவா சார்? நீங்க ஒய் பிரிவுக்கு வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நீ போற போக்குல வன்னியரசு நீங்க பேசிட்டு போறீங்கன்னா, அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ அரசியலுக்காக இப்படி ஒரு சமூகத்திற்குள்ளேயே இருந்துகிட்டு கருப்பாடுகள் சில வேலை செய்கிறீங்களா, அது போல ஒரு விஷயத்தை நீங்க செய்கிறீங்கன்னும் பொழுது, இந்த ஆளை நம்ம மேடைகளை ஏற்றி அங்கீகாரம் கொடுத்து பல இடத்துல இருந்து இஸ்லாமி நீங்க சொன்னது போல எல்லா இஸ்லாமிய கட்சியும் மேடை ஏற்றுனதை தவிர்த்துக்கணும்னு சொல்றேன். வன்னியரசு உள்ளபடி நீ சோத்துல உப்பு போடுத்தீங்கன்னா, அந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு மசூதிக்கு வருது இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கு கலந்துக்காத. நீ கலந்துக்கிறதா இருந்தால் அந்த ஆதாரத்தை கொடு. ஆதாரத்தை கொடுத்துட்டு நீ கலந்துக்க, நாங்கள் ஒன்றுமே சொல்ல. நான் வந்து அப்போ பேசுனதுக்கு நான் மன்னிப்பு வேணால் கேட்டு போகிறேன். ஆனால் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கீங்களா, என்ன ஆதாரம் இருக்குது? இன்றைக்கி அந்த கட்சி சார்பாக இன்றைக்கி தாயராபான் அவர்கள் கண்டன அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னும் பொழுது ஒரு இவ்வளோ பெரிய வன்மத்தை ஒரு சீட்டுக்காக நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் வன்னியரசு போன முறை தோத்தாரு அந்த கட்சியில் எல்லாம் ஜெயிச்சது பிறகும்? இந்த வன்மமான புத்தி தான்.